ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நிலக்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல உள்ள குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி பேட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நிலக்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆன பிறகு வந்து கடலை எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அந்த மேலே உள்ள தோல் வந்து உங்களுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நீங்கள் கடலை வேக வச்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து சில டைம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு சட்னி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது கடலையில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. உங்கள்கிட்ட திருப்பியும் கேட்பாங்க. இந்தளவுக்கு வந்து தோல் வந்து செப்பரேட்டாக வரப்போ நம்ம அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை ஃபுல்லாக வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு இதையும் போட்டு லைட்டாக வதக்கிப்போம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினோடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பட்டை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 பட்டை மிளகா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பட்டை மிளகாய், பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். இதை வந்து அந்த ஹீட்டில் லைட்டாக நீங்கள் வதக்கினாலே போதும். இப்போ இந்த கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை கையால் இந்த மாதிரி பண்ணாலே மேலே உள்ள தோல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம தோலை வந்து அந்த ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நார்மலாக ஊதுனாலே உங்களுக்கு அந்த தோல் எல்லாமே வந்து அப்படியே பறந்துடும். அந்த மேலே இருந்த தோல் எல்லாமே இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அடிச்சுப்போம். கடலை, அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம், பூண்டு அது எல்லாத்தையும் இதில் போட்டு அடிச்சுப்போம். லைட்டாக குறைன்னு அடிச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துப்போம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுப்போம். கடுகும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக வெடித்த பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து இது கூடவே வந்து லைட்டாக வதக்கிப்போம். சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த நிலக்கடலை சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.